என்ன இருக்கு? தொலைப்பெட்டிய ऐसे यार ने वापस टी.एच. राजशेखर सर ஆபத்தான வேலையில போலீஸ்காரன் ஈடுபடும் போது அவன் கண்ணு முன்னால மட்டும் இருக்கக்கூடாது, பின்னாலே இருக்கணும். இந்நேரம் அவனை கொண்டு இருந்தான்னா எங்க அம்மாவுக்கு பிள்ளை இல்லாம போயிருக்கு சார். அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆபீசர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இறந்திருக்கும் சார். இது என்னோட மறுபிறவி. நீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது என் வாழ்க்கையில ஒரு
போயிட்டு வரேன். ஏன்பா என்னமோ ஏடு ஸ்வீட்டோட வராரு, சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன்னு சொன்னேன். ஸ்வீட் வரதுக்குள்ள நியூஸோட டேஸ்டே போயிடும். சரி சொல்றேன். வந்தாச்சு. நாயுடு வச்சாரு. நாயுடு கம்முடு சார். ஏன் மிஸ்டர் நாயுடு லேட்? சார் யூ ப்ளீஸ் அப்பாலஜைஸ். எல்லா கடையிலும் ஸ்வீட்டுக்கு ரேட் ஓவர் பட் டேஸ்ட் கம்மி. சோ நாயுடு ஸ்ட்ரெயிட் கோயிங் டு ஆரிய பவன் பையிங் திராவிட ஸ்வீட்ஸ் அண்ட் கமிங் சார். ஹியர் சார். இங்கிலீஷ் விடவே மாட்டீங்களா நாயுடு சார்? கொல்லாம விட மாட்டாரு. வெள்ளக்காரங்க மேல காந்தியை விட நாயுடுக்கு தான் வெறுப்பு அதிகம். இந்தாங்கம்மா ஸ்வீட். அளவோடு கொடுப்பா. நியூஸ் கேட்டதும் அளவு இல்லாம சந்தோஷப்பட போறீங்க. இந்த உஷா. தேங்க்ஸ். நாயுடு. டூ மச் சுகர் பாடி சஃபர். நான் ஏற்கனவே கமிஷன் கடையில கொசுறு வாங்கி நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன். ஒரே ஈமைக்குது சார். என்னப்பா நியூஸ்? அம்மா என் உயிரை காப்பாத்தினாரு. கடவுள் மாதிரி வந்து எனக்கு மறுபிறவி கொடுத்தாரு. ஆமா, திருச்சியில இருக்கிற டிஐஜி. ஆமாமா, அவர் இப்ப மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்காரு. எப்பப்பா? என்னைக்கு? இன்னைக்கு. என் குரு, வழிகாட்டி, தெய்வம் இங்க பதவி ஏற்க போறாருமா. சங்கர், உன்னை வாழ வச்ச பெரியவரை என் கண்ணார பாக்கணும். முடிஞ்சா அவரை நம்ம வீட்டுக்கு ஒரு தடவை கூட்டிட்டு வா. யூ டோன்ட் வரிமா. அந்த டிஐஜி கிட்ட நானும் ஏட்டா இருந்திருக்கிறேன். அவர்கிட்ட மட்டுமா? யூ நோ இட் எஸ்பி சௌத்ரி. டெல்லியில அவர் தங்க பதக்கம் வாங்கும் போது நான் பக்கத்திலே இருந்தேன். கொஞ்சம் தவறு இருந்துச்சுன்னா ஜனாதிபதி எம்ஆர்ல குத்திருப்பார் பதக்கத்தை. அப்புறம் இந்த ஊட்டியில ஃபாதர் ஜேம்ஸ் கேஸ் சால்வ் பண்ணார எஸ்பி அருள். ஹூ கேவ் இட் ஐடியா? ஏட்டு பெருமாள் நாயுடு. ஏன் நாயுடு இத்தனை பேர் கூட வேலை செஞ்சிருக்கீங்களே, நீங்க ஏன் இன்னும் ஏட்டா இருக்கீங்க? சார் தே ஆர் டூ கிரேட். ஐ அம் a little late. ரொம்ப பேசிட்டு இருந்தீங்க. டியூட்டிக்கு லேட். சார் எஸ் சார். தட் லட்டு வெரி குட். ஆல் ரைட். சுராஜ் செத்துட்டான். நீ உடனே டாக்டர் போய் பாரு. சரி லீடர். இந்த போலீஸ் ஆபீசர் நமக்கு டெரரா இருக்கான். லேடி, பிராண்டி, பணம் எதுக்கும் மசிய மாட்டேங்கிறான். சாரா, இவனுக்கு மேல ஒரு பெரிய ஆபீசர் நம்ம கையில கிடைச்சிட்டா அப்புறம் நம்ம பிசினஸ் ஸ்மூத்தா நடக்கும். லீடர், புது டிஐஜி இப்போ ஒருத்தர் போஸ்ட் ஆயிருக்கார். நேம் மிஸ்டர் ராஜசேகர். ராஜசேகர் ஃப்ரெண்ட். யாரது பேர் இல்லாத ஃப்ரெண்ட்? வர சொல்லு. மே ஐ கம் இன்? தன்ராஜ் இல்ல? ராஜசேகர், மை டியர் ஃப்ரெண்ட், டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். பெருமையில அப்படியே நான் பூரிச்சு போயிட்டேன் பிரதர். ஃப்ரெண்டுன்னு கார்டுல எழுதி அனுப்பியா? போலீஸ்காரனுக்கு எதிரா ஃப்ரெண்டுன்னு நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நான் போலீஸ் ஆபீசருக்கு ஃப்ரெண்ட் இல்ல. என் பழைய காலேஜ் மேட் ராஜசேகருக்கு தான் ஃப்ரெண்ட். ஆமே கரெக்ட்? ஆமா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஊர்ல குற்றங்கள்லாம் திடீர்னு குறைஞ்சிருக்கேன்னு கேட்டேன். கெட்டவங்களை அழிச்சு நல்லவங்களை வாழ வைக்கிற டிஐஜி ராஜசேகர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. இப்ப நீ நல்லவனா கெட்டவனா? நீதான் பெரிய போலீஸ் ஆபீசராச்சே, நீயே கண்டுபிடிச்சு சொல்ல மை டியர் ஃப்ரெண்ட். யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட். வாட் டு யூ மீன்? You are more than a friend. Okay. இப்ப எப்படி இருக்க? என்ன செய்யற? சிம்பிளா ஒரு பிளாஸ்டிக் ஃபேக்டரி நடத்துறேன். சின்னதா ஒரு பங்களா, சொந்தமா ஒரு இம்போர்ட் கார். டாப்பும் இல்ல டவுனும் இல்ல, இப்படி சந்தோஷமா சௌரியம் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. பசியும் இல்ல, அஜீரணமும் இல்ல. ஆமா, உன் ஒய்ஃப் பிரேமா எப்படி இருக்காங்க? ஓ, she is fine. அவதான் சொன்னா, போய் எங்க ஃப்ரெண்ட பார்த்து வாங்க. அவர் பழைய மாதிரி தோள்ல கைய போறாரா இல்ல கழுத்திலேயே கைய வச்சு? நான் என்னைக்கு ஒரே மாதிரி தான். ஆலமரத்துக்கு யாராவது வேலி போடுறாங்களா? இல்ல அதுதான் வேலி கேக்குதா? அப்போ இன்னைக்கு ஈவினிங் நீ என் வீட்டுக்கு வர? இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு. ஆல் ரைட். வரப்போ மறக்காம ஒய்ஃபையும் அழைச்சிட்டு வா. என்னப்பா சம்சாரத்தோட நான் உங்க வீட்டுக்கு வரதா இருந்தா அடுத்த ஜென்மத்துலதான் வர முடியும். நீ என்ன சொல்ற? என் தலையில எழுதின பிரம்மா பக்கத்துல ஒரு சரஸ்வதி வைக்க மறந்துட்டான். சம்சாரம் இல்ல, விவகாரம் இல்ல,
சன்னியாசி வாழ்க்கை. என்ன பார்க்கிற? ஸ்டில் யூ ஆர் யங். தேங்க்யூ. நான் வரேன். மிஸ்டர் ராஜேந்திரன் சார், ஹோட்டல்ல கொலை செய்யப்பட்டானே அவன் யாரு என்னன்னு விசாரிச்சீங்களா? விசாரிச்சு சார். நயனாதுரை, நல்ல கண்ணு முதலி தெரு, ராயப்பேட்டை. யார சொல்றீங்க? எந்த நயனாதுரை? நான் சொல்லு சார். ஏட்டர் யாரோ ஒரு பொண்ணை விசாரிச்சுட்டு இருக்காரு. ஓடி போனவன் புருஷனா லவ்வரா? என் புருஷனாங்க. அப்ப தாலி எங்க? இத பாருங்க. நல்லா காட்டு. நாயுடு, ஒண்ணு இல்ல சார், ஆல் ஒரிஜினல், தாலி ஆல் ஒரிஜினல். கமிங் சார். சார், இங்க மர்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்க என்ன துச்சாசன வேலை? ஐயோ, அங்க ஒண்ணு இல்ல சார். வாட் துச்சாசனன்? தட் புவர் லேடி ஹஸ்பண்ட் பகர் நயனாதுரை இவ்வளவு விட்டுட்டு வப்பாட்டியோட ஓடி போட்டா சார். சார், ஷீ இஸ் வைஃப். ஹஸ்பண்டே கான். நவ வாட் அபௌட் லைஃப்? அவங்க லைஃப் இருக்கட்டும், இந்த ஹோட்டல் மர்டர்ல நம்ம லைஃப் போயிட்டு இருக்க. அந்த கேடி லிஸ்ட்ங்க என் டிராயர்ல இருக்குது. வாட்? அது டேபிள் டிராயர் சார். எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். டேபிள் டிராயர்ல. ஓ, கவுன் லேடி கிராஸ். தள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என் பேரு லதா, ரிப்போர்ட்டர் ஆஃப் வெட்ட வெளிச்சம் பத்திரிக்கை. ரீசெண்டா ஒரு ஹோட்டல்ல மர்டர் நடந்ததாமே, நீங்க அதுல ஆக்ஷன் எடுத்தீங்களா? அத பத்தி ஏதாவது? சார், நாயுடு வர சார். ஓகே சார். நாயுடுவா? அவர் யாருங்க? எதுக்கு? சொல்றேன். நாயுடு is the head constable of this police station of the whole of South India. Yes sir. ஆஸ்ப்ரோ இருக்க? ஆஸ்பிரின் இருக்கு, நான் தரேன். இந்தாங்க. மாத்திரை போட்டா தலைவலி புடும்பட் வாந்தி வரும். ஆஸ்பிரினுக்கு நீங்க தான் ஏஜென்ட். ஒரு ஸ்ட்ரிப்பே வச்சிருக்கீங்க. சில பேரை சந்திக்கும் போது எனக்கு தலைவலி வரும், அதான் சேஃப்டிக்காக. ஓகே, மேட்டர் என்ன? இந்த மர்டர் மோட்டிவ் என்ன? செத்தவன் யாரு, கொன்னவன் யாரு? இந்த மர்டர் ஆர்டினரியா இல்ல ஆர்டினரி ஏஜென்ட்? இது என்ன லாண்டரியா? ஏன் போட்டு அறுக்குறீங்க? அதான் எங்க வேலை சார். ஓ சாரி சாரி. இந்த கொலையோட ரீசன் பைனான்சியலா, பொலிட்டிக்கலா? இந்த கேஸ்ல நீங்க எவ்வளவு ஆழமா போயிருக்கீங்க? இது எங்க டியூட்டி நேரம், கேள்வி நேரம் இல்ல மேடம். சார், நான் ஒரு பத்திரிகை நிருபர். உங்க துப்பாக்கி விட எங்க பேனாவுக்கு மதிப்பு அதிகம். நான் யாரையும் எந்த நேரத்திலையும் சந்திக்கிறதுக்கு ரைட்ஸ் உண்டு. கேஸ் கிளியர் ஆகுற வரைக்கும் அத பத்தி நியூஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஐ சே. ஆல் ரைட். மேலோட்டமா சொல்லலாம் இல்லையா? நாயுடு, அண்டர்ஸ்டுட். நீ வாமா, நான் மேலோட்டமா சொல்றேன். தேவையில்ல, நான் வரேன். பாய். கெட் லாஸ்ட். Still you are young. வீட்டுக்கு வரும்போது மறக்காம மனைவி அழைச்சிட்டு வாப்பா. எத்தனை முறை சொல்றது? ராதா இங்க தானே, போயிட வேண்டியதானே? போய் என்ன கேட்காம அவ எங்கேயும் போக மாட்டான். போக முடியாது. நான் சொல்றேன், அவன் இங்கதான் இருக்கா. நான் சொல்றேன் அவ இங்க இல்லன்னு. ஒரு பெரிய இடத்துல அவளுக்கு பேசி அவளும் மனசார சம்மதிச்சு அவ அத்தையோட ஊருக்கு போயிட்டான். இருக்காது, நிச்சயமா இருக்காது. நீங்க அவளை மறைச்சு வச்சிருக்கீங்க. நான் அவளை மறைச்சு வைக்கல, அவ உங்களை மறந்துட்டான். சாட்சி வேணுமா? நினைவா இருக்கட்டுமே, நீ ஏதோ ஒரு வாத்தியத்தை கொடுத்தீங்களாமே, எடுத்தாயாத கூட வரட்ட. நீங்க தேவைன்னு நினைச்சிருந்தா இத அவளே எடுத்துட்டு போயிருப்பா. ஏன் என்கிட்ட கொடுத்துட்டு போறா? இதுக்கு மேல இங்க இருந்தீங்க,
பொண்ணை கடத்திட்டு போக வந்திருக்கீங்கன்னு போலீஸுக்கு போன் பண்ணுவேன். ஹலோ, நான் தான் வெட்ட வெளிச்சம் ஆசிரியர் பேசுறேன். சார், நான் ரிப்போர்ட்டர் லதா பேசுறேன். இங்க ஒரு இடத்துல போதை மாத்திரை தயார் பண்றாங்க. நான் போய் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துறேன் சார். நாளைக்கு நம்ம ஃப்ரண்ட் பேஜ்ல போதை மாத்திரை தயாரிப்பு, புரட்டுக்காரர்கள் வேஷம் கலைப்பு அப்படின்னு பூன்னு போட்டோட வச்சுல சார். அடிக்கிற வரைக்கும் விட்டு வைப்பாங்களா? உன்னையும் அடிச்சு கிழிச்சிருவாங்க. நான் சொல்றேன் கேளு. வேண்டாம் விட்டுடு, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். சார், லைஃப்ல ஒரு அட்வென்ச்சர் இல்லனா எப்படி சார்? கேரி ஆன் மை சைல்ட்னு சொல்லுங்க. நீ தாண்டிய 10 அடி புலிக்கு பிறந்தவளாச்சே. கேரி ஆன் மை சைல்ட். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you sir. போலீஸ் பொம்பளை புரியல. நீங்களா? ரவுடிங்க என்ன துரத்திட்டு வராங்க. ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. நாங்க ஆஃப்டர் ஆல் போலீஸ்மேன். எங்க துப்பாக்கி என்ன செய்ய போகுது? உங்க பேனாக்கு தான் பலம் ஜாஸ்தியாச்சே, அதையே தற்காப்புக்கு பயன்படுத்திங்க. எப்படி? Did you hear? What nonsense? Huh? Oh, all right. ஃபேக்டரியில எந்த தடையும் இருக்க கூடாது. எல்லாத்தையும் உடனே கிளியர் பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு சிஐடி வேலைனா ரொம்ப கிரேஸ். கேளுங்களேன், ஒரு தடவை எங்க அப்பாவும் அம்மாவும் பெட்ரூம்ல இருக்கும்போது என்ன பண்ணாங்க? சிஐடி வேலை பாத்தீங்களா? ரமேஷ் பெட்ரூம்ல திருட வந்தா, அவனை பிடிச்சு கொடுத்தவளே நான் தானே. ஓஹோ. யோ கேளுங்களேன், அதே மாதிரி இந்த போதை மாத்திரை தயார் பண்ற இடம் இல்ல, அங்க திடீர்னு போய் உங்க அப்பா மகளை எடி போட்டோவேன்னு துணிச்சலா போட்டோ எடுத்து ஃபட் ஃபட்னு ஸ்னாப் எடுக்கிறதுக்குள்ள படாரோத்த வந்தானே. யோ கேளுங்களேன். சொல்லுங்க. டபார்னு மறைஞ்ச அவன் டபார்னு என் மேல விழுந்துட்டான். எல்லாரும் என்னைய பாக்குறாங்க. என்ன செய்யறது? உங்க அப்பா மகளே ஓடுறீன்னு மைண்ட்ல ஒரு கிக். ஓடுற படிக்கட்டு மொட்டை மாடி மாடியோட ஓரத்துக்கே ஓடுற. அவங்க என்னடான்னா துரத்துறாங்க மாடியோட ஓரத்துக்கே துரத்துனாங்க. வெரி கரெக்ட். கீழே பாக்குற 50 அடி டவுன். என்ன செய்யறது? உடனே கொப்ப மவளே. கரெக்ட். உங்க அப்பா மகளேன்னு மைண்ட்ல ஒரு கிக், ஒரே சமசோல்ட் ஜம்ப். அப்புறம் கேளுங்களேன். சாப்பிடறதா கேக்குறதா? ஐம் சாரி, ஆரம்பத்துல இருந்தே இது இப்படியே தான் இருக்கா? பிள்ளை கேளுங்கன்னு கைய பிடிச்சிட்டு இருந்தா. சாரி, ஆறி போச்சு. நான் வேற ஆர்டர் பண்ணட்டுமா? வேண்டாம், நான் ஜூஸ் சாப்பிட்டுவேன். சரி, வேற ஹோட்டல் ஜூஸ் எதுக்கு?
மகள் துள்ளி வந்தாள் முத்து நகை அள்ளி தந்தாள் தங்க மகள் துள்ளி வந்தாள் முத்து நகை அள்ளி தந்தாள் வெற்றி என்னை தேடி வரும் நன்னாள் இது எண்ணப்படி வாழ்வு தரும் பொன்னாள் இது வெற்றி என்னை தேடி வரும் நன்னாள் இது எண்ணப்படி வாழ்வு தரும் பொன்னாள் இது புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோரும் பாடுங்கள் கமான் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோரும் பாடுங்கள் பெண்ணழகு சென்று கட்டும் முன்னழகு சிக்க வைக்கும் கண்ணழகு பொல்லாதது சித்தரித்த பெண்ணழகு சென்று கட்டும் முன்னழகு சிக்க வைக்கும் கண்ணழகு பொல்லாதது உன்னை தேடி வரும் நன்னாளிது எண்ணப்படி வாழ்வு தரும் பொன்னாளிது புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் பாடுங்கள் தங்க மகள் துள்ளி வந்தாள் முத்து நகை அள்ளி தந்தாள் வெற்றி என்னை தேடி வரும் நன்னாள் இது எண்ணப்படி வாழ்வு தரும் பொன்னாள் இது புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோரும் பாடுங்கள் மாணிக்க பந்தல் இது கண்ணல்ல எண்ணத்தின் வாசல் உன் தேகம் என் காதல் நாவல் பக்கம் ஒவ்வொன்றும் வாசிக்க ஆவல் கார்கூந்தல் மாணிக்க பந்தல் இது கண்ணல்ல எண்ணத்தின் வாசல் உன் தேகம் என் காதல் நாவல் பக்கம் ஒவ்வொன்றும் வாசிக்க ஆவல் படித்த புத்தகத்தை அட்டைப்பட சித்திரத்தை இசைப்படி தொட்டுப்படி வெற்றி என்னை தேடி வரும் நன்னாள் இது வாழ்வு தரும் பொன்னாள் இது புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் பாடுங்கள் தங்க மகள் துள்ளி வந்தாள் முத்து நகை அள்ளி தந்தாள் எண்ணப்படி வாழ்வு தரும் பொன்னாள் இது புத்தாண்டு வாழ்த்துக்கள் குட் மார்னிங் சார். மிஸ்டர் சங்கர், டான்ஸ் பாட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீ இந்த போலீஸ் உத்தியோகத்தில் இருக்க வேண்டியதில்லை. பேசாம ஏதாவது ஒரு அமைச்சூர் டான்ஸ் குரூப்ல சேர்ந்தல். எக்ஸ்கியூஸ் மீ சார், விஷயம் என்னன்னு சொல்லாம கிரேட் நைட் டான்ஸ்க்கு போய் பப்ளிக் முன்னால டான்ஸ் ஆடி இப்படித்தான் போலீஸ் மானத்தை வாங்குறதா? இதுல என்ன சார் மான பிரச்சனை இருக்கு? இப்ப ரொம்ப பேர் பார்ட்டியில கலந்துக்கிறாங்க.
டான்ஸ் ஆடுறாங்க. அந்த ரொம்ப பேர்ல போலீஸ் ஆபீசரும் ஒருத்தன் இல்ல. சார், என்னோட ஆஃப் டைம்ல நான் ஹோட்டலுக்கு போனேன், டான்ஸ கலந்துக்கிட்டேன். அப்ப எனக்கு டியூட்டியும் இல்ல, நான் போலீஸ் யூனிஃபார்ம்லயும் இல்ல. இன்ஸ்பெக்டர் சங்கர், போலீஸ் யூனிஃபார்ம் வெறும் உடம்புல மாட்டிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, உள்ளத்தாலேயும் நீங்க போலீஸ்காரனா நடந்துக்கணும். அப்போ எப்பவுமே நான் போலீஸ், எப்பவுமே எனக்கு டியூட்டி, ஒரு ரெஸ்ட் ரெக்ரியேஷன் எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? Yes, absolutely. இது காவல் உத்தியோகம், காதல் உத்தியோகம் இல்ல. கண்ட இடத்துல பெண்களோட டான்ஸ் ஆடுறது. சரி சார், போலீஸ் ரூல்ஸ் என்னன்னு நானும் படிச்சிருக்கேன். அவன் மனுஷனா இருக்க கூடாது, எந்திர மத்தா இருக்கணும் நீங்க சொன்னா அந்த ரூல்ஸே மாத்தணும் சார். சங்கர், போலீஸ்னா யார்? தன்னுடைய சுகத்தை பார்க்கிறவன், நாட்டினுடைய நலத்தை பார்க்கிறவன். இந்த சமுதாயத்தில் அவருக்கு ஒரு பொறுப்பு, மதிப்பு, மரியாதை அத்தனையும் உண்டு. அவன் உத்தியோகத்தில் இருக்கும்போது எந்த விதமான கரையோ களங்கமோ கெட்ட பேரோ ஏற்படாம பார்த்துக்கணும். போலீஸ்காரனுடைய வயிறுக்கு சம்பளம் கொடுக்கிறாங்களே தவிர சர்வீஸ்ல போற அவனுடைய உயிருக்கு சம்பளம் கொடுக்கிறது இல்லை. அவன் ஒரு தியாகி. தோட்டத்துக்கு எப்படி வேலி தேவையோ அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு போலீஸ் தேவை. பள்ளிக்கூட வாத்தியார் பசங்களுக்கு முன்னால சிகரெட் பிடிச்சா என்ன ஆகும்? பசங்க அவர்கிட்ட தீப்பெட்டி கேட்பாங்க. போலீஸ்கார பப்ளிக் முன்னால டான்ஸ் ஆடினா இந்த ஊரே கண்டபடி ஆடிடும். போலீஸுக்குன்னு ஒரு இமேஜ் தேவை. மிஸ்டர் சங்கர், வித்தவுட் இமேஜ் யூ ஆர் அப்சல்யூட்லி நத்திங். யூ ரைட் சார், இனிமே உங்க அட்வைஸ் பிரகாரமே நடந்துக்கிறேன். ராஜசேகர், நான் யாரு? நான் ராதா பேசுறேன். ராதா. ராதாவா? டெலிபோன் வைக்க. நேத்து ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களே, நானும் பார்த்தனே. நானும் உன்னை பார்த்தனே. எத்தனையோ வருஷம் கழிச்சு எப்படியோ உங்க தரிசனம் கிடைச்சது. அது நான் பண்ண புண்ணியம். ஆமா, அது நான் பண்ண புண்ணியம். ஹலோ, கேக்குறீங்களா? இத்தனை வருஷம் கங்கை தேடி என் பாவத்தை கழிக்கணும்னு நினைச்சா அந்த கங்கையே கம்பீரமா என் முன்னாடி வந்து நின்னப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க என்ன பார்த்த போது நான் இருந்த கோலம் இருக்க வீடு எனக்கு போட்ட வேஷம். எனக்கு கேக்குறீங்களா? தயவு செய்து கேளுங்க. இதென்ன வாக்கு மூலமா? என்னங்க? குற்றவாளி போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுப்பான ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரியான்னு கேக்குறேன். எழுதி கொடுக்கறது இல்லைங்க, நெஞ்சார இத்தனை காலமும் அழுது அந்த ஒவ்வொரு துளியையும் வரி வழியா சொல்ல நினைக்கிற வாக்கு பிரமாணங்க. உண்மைதாங்க. தயவு செஞ்சு உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். உங்ககிட்ட எவ்வளவோ விவரங்களை சொல்லணும். சேர்த்து வச்ச மனசுமை எல்லாத்தையும் உங்க காலடியில கொட்டி அழுகணும்னு நினைக்கிறேன். நீங்க வீட்டுக்கு வரீங்களா? யோசிக்காதீங்க. என் வீட்டுல உங்க காலடி பட்டு இந்த பாவிக்கு விமோசனம் கிடைக்க கூடாது. ஆல் ரைட், வரேன். உன் வீடு எங்க இருக்கு? உள்ள வாங்க. பூட்ஸ் போட்டிருக்கேன். வரலாமா?
இப்போ இது கோயில் இல்ல, வாங்க. என்ன இதெல்லாம்? உன்னுடைய தொழிலுக்கு கிடைச்ச சர்டிபிகேட்டா? என்னுடைய தோல்விக்கு கிடைச்ச பாராட்டு பத்திரம். சாகாம செத்துக்கிட்டு இருக்கேனே, அதுக்குண்டான சாட்சியங்கள். வாங்க. உட்காருங்க. நான் இங்க உட்காரத்துக்காக வரல. கோவமா இருக்கீங்களா? கோபமா? ஒமேரியா எனக்கா? ஓ டேவிட், 15 வருஷத்துக்கு முன்னால உனக்கு எனக்கு ஏதோ உறவு ஒட்டிக்கிட்டு இருக்கும்னு நினைச்சனே, அப்ப வந்திருக்கணும் கோபம். எல்லோரையும் போல நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியோட குழந்தை குட்டியோட ஏக போகமா சொர்க்க வாழ்வு வாழ்வோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானே. ஓ அப்ப வந்திருக்கணும் கோபம். ஒரு உறவு, ஒரு உரிமை, ஒரு குடும்பம், ஒரு பெருமை, இதெல்லாம் உண்டாகும் மனசுக்குள்ளேயே கோட்டை கட்டி சிம்மாசன மகாராஜா மாதிரி ஒரு டம்மி ராஜாவா உட்கார்ந்துட்டு இருந்தானே. அப்ப வந்திருக்கணும் இந்த கோபம். இப்ப இது கோபம் இல்லதானா? பரிதாபம். என்னமோ கங்கையை பார்த்தே அதுல மொழியை பாவத்தை போக்கிக்க போறேன்னு டெலிபோன்ல அழுதியே, அந்த அழுகைக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் 15 நிமிஷத்துல உன்னுடைய பாவ மன்னிப்பு சடங்கு முடிச்சுக்க. 15 வருஷ கதையை எப்படிங்க 15 நிமிஷத்துல முடிக்கிறது? எப்படியா? 15 வருஷ சிறைதத்தை 10 நிமிஷத்துல முடிக்கிற அதே மாதிரி. ஐயோ, அந்த முடிவுக்கு நான் காரணம் இல்லைங்க. நான் காரணம் இல்ல. வேற யார் காரணம்? நானா? சொன்ன வார்த்தைப்படி 1 வருஷம் கழிச்சு சீரோட உன் வீட்டுக்கு வந்தானே, வீட்டுக்கு முன்னால உன் மாமன் நின்னானே. ஆமா, நீங்க வந்தீங்க ராஜா, வந்தீங்க. நீங்க வந்ததும் என்ன பார்க்கணும்னு வாதாடினதும் எனக்கு தெரியும். வாயும் கையும் கட்டி போடப்பட்டனா அன்னைக்கு அழுததும் துடிச்சதும் உங்களை பார்க்கணும்னு தவிச்சதும் எனக்கு தான் தெரியும். சித்தார உங்க கையில கொடுத்து நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டுதான் ஒரு பெரிய பொய் எங்க மாமா சொல்ல, அதை நம்பி நீங்க போக, அப்ப தாங்க முடியாம கட்ட விட்டுக்கிட்டு நான் ஓடி வந்தேன். எங்கடி போற? ஆஞ்சு வர ஓடி உள்ள. மாட்டேன், நான் போக மாட்டேன் ராஜா. நான் இங்கதான் இருக்கேன். நான் உங்களை மறக்கல, சத்தியமா மறக்கல. என்னை கட்டி போட்டு உங்களை பார்க்க விடாம பண்ணிட்டாங்க ராஜா. என்னை யாருக்கோ பலி கொடுக்க தயாராயிட்டாங்க ராஜா. நான் உங்களை மறக்கல, சத்தியமா மறக்கல, மறக்க மாட்டேன் ராஜா. ராஜா கத்தாரு கூப்பிடுற ராஜா இனிமே வரமாட்டான், வரவே மாட்டான். இந்த அநியாயத்தை செஞ்சதுக்கு நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. அநியாயத்தை கண்டு கடவுளே சும்மா இருக்கிற இந்த காலத்துல நீங்க என்னடி ஆக போகுது? சரி சரி, ரயிலுக்கு நேரமாச்சு, எல்லா சாமான்களையும் ஏற கட்டுங்க. காரண செட்டப் பண்ண மாப்பிள்ள அங்க காத்துக்கிட்டு இருக்கான். ராஜா ராஜா என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஏண்டி கதவை திறக்க லேட்டு? ஒன்ஸ் ஃபார் ஆல் புருஷனை வெளியே ஓட்டிடலாம்னு உள்ள ஸ்ட்ராங்கா லாக் பண்ணிட்டியா? ஓவரா குடிச்சிட்டு வந்துட்டு உங்க பாட்டு கொள்ளாதீங்க. ஏண்டி வளர்றான்? வயசாக உனக்கு கலர் இறங்கிட்டே போகுது, அதனால புதுசா யாரையாவது கவர் பண்ணலாம்னு பாக்குறியா? பார்த்துட்ட போல இருக்க. யார் அது? ஹலோ போலீஸ் ஆபீசர், ஏதோ குத்தம் பண்ணிட்டோம்னு விசாரணை பண்ண வந்திருக்கீங்களா? அவரு ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருக்காரு. ப்ரோக்ராம்?
போலீஸ் ஆபீசரா? அதுவும் நைட்லயா? ராஜசேகர், உன் பழைய லவ் ராஜசேகரா? 15 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை தேடி புரோகிராம் கேட்க வந்தாரா இல்ல புரோகிராமே நடத்தி முடிச்சிட்டாரா? ரமேஷ், நீங்க உள்ள போங்க. நான் ஏண்டி தனியா உள்ள போனும்? ஏன் போனும்? நீ வாடி உள்ள. பத்தினியா? பத்தினி பத்தினி வேஷமா போடுற? ஆடுவேன் பாடுவேன், ஆனா 10 பேர் முன்னாடி என் மானத்தை இழக்க மாட்டேன்னு பெருசா நடிச்சிட்டீரி. பெரிய மனுஷங்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு பழைய ரப்பர் வந்த உடனே படுக்கை விரிச்சிட்டியா? என்ன தைரியம் உனக்கு? எங்கடி போச்சு உன் பத்தினி சென்டிமெண்ட்? என்ன நீ ஏமாத்தியா? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறியே, நீ என்ன? Oh my God! He's dead. Oh God. Oh God. Oh no. என்ன செய்ய போறீங்க? போலீஸ்க்கு போன் பண்றேன். எதுக்காக? நடந்த கொலையை பத்தி உண்மையெல்லாம் சொல்ல வேணாம். சட்டத்துக்கு முன்னால நான் எதையுமே மறைக்க கூடாது. சாவுடைய உண்மை சொல்லிடலாங்க. ஆனா இந்த கொலை எப்படி நடந்தது, இந்த நேரத்துல நீ ஏன் இங்க வந்தேன்னு போலீஸ் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? யாராவது பார்க்க வந்தேன்னு சொல்றேன். சரி, ஆனா உங்க ராதா இப்ப யாருங்க? உங்க உள்ளத்துக்கு தான் நான் குடும்ப விளக்கு, ஆனா ஊருக்கு நான் சிறப்பு விளக்கு. ஊரே கும்பிடும்படியான ஸ்தானத்துல இருக்கிறீங்களே, உங்களை என்னோட போலீஸ் பார்த்துட்டா வேண்டுங்க, நான் கொலை பண்ணிட்டதா போலீஸ் கிட்ட சொல்லுங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் பழிய நீ எதுக்காக ஏத்துக்கணும்? 15 வருஷம் கழிச்சு நான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருந்துதான் போட முடியல, விலங்காவது போடாம அனுப்பலாம் இல்லையா? குடிகார புருஷன் கொலை பண்ணிட்டான்னு சொல்ல போறாங்க. அட என்ன பெரிய தண்டனை கொடுக்க போறாங்க? கொடுக்கட்டுமே, அனுபவிச்சுட்டு போறேன். விரக்தியா பேசாதராதா. உனக்கு ஒரு மகன் இருக்கா, அவளுடைய எதிர்கால வாழ்வு உன் கையில இருக்கு, அதை மறந்துடாதே. அதுக்கு இப்ப நீங்க இருக்கீங்களே, கார்டியனா இருந்து நீங்க அவளை கரையேற்றி விட்டுடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தெய்வமா பார்த்துதான் இந்த தடைய விலக்கி இப்படி ஒரு திருப்பத்தை உண்டாக்கி உங்களை என் மகளுக்கு வழிகாட்டி ஆக்கிட்டா. போங்க, இங்க இருந்து போயிடுங்க ராஜா. நான் செய்த காரியம் ஆயுசு போராயும் இதயத்தை தொலைச்சுக்கிட்டே இருக்கும். என்ன தடுக்காத ராஜா. ராஜா, இன்னொரு தடவை போன் பண்ணணும்னு நினைச்சீங்க, இந்த இடத்துல இன்னொரு பணம் விழும். உங்க சுகத்தை அழிச்சவ உங்க கௌரவத்தை அழிக்க காரணமா இருக்க மாட்டா. இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. தண்ணி இல்லாத உலகம் ஒரு உலகமா? ஆமா, அவுட் ஹவுஸ்ல இருக்கிற என்ன தேடி ஏன் இந்த கார் வந்திருக்குது?
முன்னால பங்களாவுல ராதா இருக்குது, அதை தேடி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஐயோ சரி சார். ராதா அம்மாவா? ஜாலி நைட்டா? என்ஜாய் 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 அழகுதா. வாட்? கொலையா? எங்க? யாரு எதையும் டச் பண்ணாதீங்க. பாடியை மட்டும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. எஸ் சார். என்ன மிஸ்டர் நாயுடு, எங்க உங்க இன்ஸ்பெக்டர்? எப்பதான் வருவாரு? அதுக்கே பின் குஷன் நோன்றீங்க. இன்ஸ்பெக்டர் வருவாரு, இங்கதான் வந்தாகணும். ஆக்சுவலா இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு தேவையே இல்லைங்க. ஐ ஆம் தி ஹோல்சேல் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் வராரு. ஹலோ லதா, எப்போ வந்து? ரொம்ப நேரமா வெயிட்டிங்க. ஒரு half an hour இந்த அம்மா ஆவலி வெயிட்டிங் ஃபார் யூ சார். ஐ எம் சாரி லதா. ஒரு பாடகியோட ஹஸ்பண்ட கொலை பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் விஷயமா நான் சுத்திட்டு இருந்தேன். நானும் அதுக்கு தான் வந்தேன். நியூஸ் போலீஸ்க்கு முன்னாடி உனக்கு வந்துருச்சா? நானும் தான் சுத்திரவிழாச்சு. யாரே? நாயுடு சார், பி சீரியஸ். வை நாட்? கேஸ பத்தி யோசியா சார். எனக்கு என்னமோ அந்த பாடகி மேல்தான் சார் சந்தேகம். ஹஸ்பண்ட மர்டரிங், தலைமறைவா ஒய்ஃப் அப்ஸ்காண்டிங். கரெக்ட். ராதா பேர்ல உடனே ஒரு அரெஸ்ட் வாரண்ட் சர்வ் பண்ணு. வித்அவுட் பெயில் அண்ட் தென் ஜெயில். ஜஸ்ட் a minute. திடீர்னு அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியுமா? பாடகினாலே கலை சம்பந்தப்பட்டவங்க, மென்மையான மனசாத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்டவங்க ஹஸ்பண்ட கொல்லுவாங்களா? That you cannot told மேடம். ஆமா, அந்த பாடகி வீடு இங்க போட்டோ ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா? இதோ கொண்டு வரேன். போட்டோ ரெடிமா? பில் எவ்வளவு? 10 ரூபாமா. பாப்பா, நீ ராதாவோட டாக்டர் தானே? கரெக்டா சொல்லிட்டீங்களே. முகம் பேசுது, ஃபேஸ் ஸ்பீக்கிங். நீங்க யார் அங்கிள்? உங்க மீசையில உங்க ஃபேஸே தெரியல. என் பொஞ்சாதி கூட இப்படி சொன்னதில்ல. உன் சின்ன பாப்பா என் நோஸ் கட்டிங். பாப்பா, உங்க அம்மா எங்களுக்கு வாண்டட். வேண்டிப்பட்டவங்க. பாப்பா, உங்க அம்மா உன்னை அடிக்கடி பார்க்க வருவாங்களா? பின்ன அம்மா பிள்ளைய பார்க்கதான் வருவாங்க. What is the extra of the ordinary of the brain of the latest of the greatest of the toast and the bread of the jam of the சட்டன் முடிக்க முடியலீங்க. பாப்பா, உங்க அம்மா முந்தி திருவான்மியூர்ல இருந்தாங்களே, இப்ப வீடு எங்க மாத்திக்கிறாங்க? எனக்கு பழைய வீடும் தெரியாது, புது வீடும் தெரியாது. கான்வென்ட் தெரியும், அம்மாவை தெரியும். பாப்பா, அம்மா உன்னை இப்ப பார்க்க வருவாங்களா? எப்பவாது வருவாங்க. வரும்போது அவங்கள தேடி யாரும் வரலன்னு சொல்லிட்டு பாப்பா. எஸ் சார். பாப்பா, டாடா. டாடா. மம்மி. சுதா, இப்ப வந்துட்டு போனாங்களே, அவங்க என் கூட அன்னைக்கு வந்து அங்கிளை பத்தி கேட்டாங்களா? யாரையும் கேட்கல, உங்களை தான் கேட்டாங்க. சுதா, அம்மா ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? நிச்சயமா சொல்றேம்மா. அடடே, நீ அம்மா போட்டோ கேட்டியே, இந்தா. அம்மா, நீங்க அழகா இருக்கீங்க. பத்திரமா வச்சுக்கோ, அடிக்கடி பாத்துக்கோ. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். ஏன் மறைக்கிற? அது என்னன்னு எனக்கு தெரியும். கொண்டா. மை குட் லார்ட், எமகிட்ட இருந்து தப்பிச்சாலும் தப்பிக்கலாம், எங்க தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருந்து தப்பவே முடியாது. இதுக்கு என்னங்க செய்யறது? என்ன செய்யறதாவது? உப்பு தின்னவன் எப்படி தண்ணி குடிக்கிறானோ அதே மாதிரி இந்த தப்ப செய்தவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். நீங்க ஏன் அந்த தண்டனை அனுபவிக்கணும்? தப்புக்கு காரணம் நான் தான் அந்த தண்டனை அனுபவிக்கணும். அதா உனக்கு பலமுறை சொல்லிட்டேன். என் கௌரவத்தை எல்லாம் விட்டுட்டு உன்னை காப்பாத்தி யாருக்குமே தெரியாம ஏன் இங்க கொண்டாந்து வச்சிருக்கேன்.
ஒரு பாவிக்கு வாழ்க்கப்பட்டு பல ஆண்டு காலம் நீ கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலாவது உன் மகளை கூட்டிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் நீ அவளு சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். ஏன் சுகம் தான் பெருசு நினைச்சு நீங்க குற்றவாளியா நின்னா அந்த பாவம் எனக்கு இல்லையா? இந்த கொலையை நான் தான் ஏத்துக்கணும். முடியாது, கூடாது. பிறக்கிற குழந்தை என்னைக்கு அம்மான்னு கூப்பிடாம அப்பான்னு கூப்பிடுதோ அப்ப நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ராதா, போலீஸ் என்ன பிடிச்சிட்டாங்கன்னா அது எனக்கு அவமரியாதை. நானா குற்றத்தை ஒத்துக்கிட்டேன்னா அது நான் வைக்கிற உத்தியோகத்துக்கு மரியாதை. உனக்கும் உன் மகளுக்கும் ஒரு ஏற்பாடை செய்துட்டு நானே கொஞ்சம் பால் கொண்டு வரேன். என்னையும் என் குழந்தையையும் எப்படியும் காப்பாத்துறதுக்காக நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. இந்த பாவிக்காக தியாகம் செய்யவும் தயாராயிட்டீங்க. இதுல நான் உங்களை தடுக்காம போனா அந்த தெய்வமே என்ன மன்னிக்காது. அந்த தெய்வமே என்ன மன்னிக்காது. என் கவலையை மறக்கணுங்கிறதுக்காக நான் பயன்படுத்துற இந்த தூக்க மாத்திரையை உங்களை காப்பாத்துறதுக்காக இப்ப பயன்படுத்துறேன். என்னையே நான் போலீஸ்ல படிச்சுக்கிறேன். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. தேங்க்யூ ராதா. நான் இன்னைக்கே ஸ்கூலுக்கு போய் மதர் சுப்பீரியரை பார்த்து உன் குழந்தையோட பேப்பர் நான் குப்பைங்க, குப்பை. குற்றவாளி, கொலைகாரி எந்த கோலத்தில இருக்கலாம். ஆனா நீங்க தெய்வத்தை கொண்டு போய் நான் தெருவில் போட மாட்டேன். நான் தான் குற்றவாளி, நான் தான் கொலைகாரி, நான் தான் குற்றவாளி, நான் தான் கொலைகாரி. ஓகே, ரமேஷ் நீங்க தான் கொண்டீங்க. ரமேஷ் உங்க புருஷன் தானே? தூக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் அவரை நீங்க தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிறீங்களே, அது ஏன்? என் மனசாட்சி என்ன தூண்டிச்சு, ஒத்துக்கிறேன். அந்த மனசாட்சி உடனே பேசாம இவ்வளவு லேட்டா பேசுத மனசாட்சி என்ன பெர்மனண்டா டெம்பரரியா? வாய் அடிக்கடி பேசும், மனசாட்சி எப்பாவதுதான் பேசும். ஓ ஆமா, இத்தனை நாளா போலீஸ்க்கும் தெரியாம மறைஞ்சிருந்தீங்களே, தனியாவா இல்ல துணையோடவா? ஐ மீன் கூட யாராவது இருந்தாங்களான்னு கேக்குறேன். கொலை செய்யறவங்க சாட்சிக்கு பக்கத்துல ஒரு ஆளையும் வச்சுக்க மாட்டாங்க. நீங்க கொலை செய்ய வேண்டிய காரணம்? சம்சாரம் நினைக்காம அன்னாடம் குடிச்சிட்டு வந்து என்ன அடிப்பாரு. அன்னைக்கு அப்படித்தான், அதிகமா குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சாரு, உதைச்சாரு, கத்து எடுத்து குத்த வந்தாரு. என்னை காப்பாத்திக்க நான் அவரை தள்ளி விட்டேன். நீங்க தள்ளல, அதுக்கு உங்களுக்கு பலமும் இல்ல, அதை நாங்க நம்பவும் தயாரா இல்ல. உயிருக்கு ஆபத்துன்னா எலி கூட புலி ஆயிடும். உதாரணம் ஓகே, அதுல உண்மை இல்ல. கொலை நடந்த நேரத்துல உங்க கூட ஒருத்தர் இருந்தார். யார் அது? சத்தியமா என் கூட யாருமே இல்ல. இது போய். நீங்க தான் போய் சொல்றீங்க. இல்ல, நான் சொல்றதா உண்மை. என் கூட யாருமே கிடையாது. உங்க கூட ஒருத்தர் இருந்தார், அதுக்கு தேவையான ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீங்களா உண்மையை சொன்னா உங்க தண்டனையை நாங்க குறைக்க பார்ப்போம். சொல்லுங்க, உங்க கூட யார் இருந்தார்? என் கூட யாருமே இல்ல. ஒரு போலீஸ் அதிகாரி கூட சேர்ந்து நீங்க ரமேஷை குத்து கொன்னீங்க நான் சொல்றேன். யார் அந்த ஆபீசர்? எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் என் பதில் ஒன்னேதான். என் கணவர் இருக்கும்போது
அங்க என்ன தவிர வேற யாருமே இல்ல. நீங்களும் அந்த போலீஸ் ஆபீசர் கார்ல ஏறி ஓடுனதா அந்த சபா செக்ரட்டரி சம்பத் சொன்னா. சம்பத் ஓவரா குடிப்பாரு. அவர் போதல சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா? அதிகமா குடிக்கிறவன் எப்பயுமே உண்மையத்தான் பேசுவான். அது எங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க மேடம், உங்ககிட்ட கடைசி தடவை கேட்கிறேன். கொலை நடந்த அன்னைக்கு உங்க கூட இருந்தது யார்? யாரும் இல்ல இல்ல இல்ல. நான் தான் என் புருஷனை கொன்னே சாகடிச்சேன். அங்க வேற யாரும் வரல, யாருக்கும் பங்கும் இல்ல. மிஸ்டர் ராஜேந்திரன். எஸ் சார். இவங்களை எப்படி கேட்டா சொல்ல மாட்டாங்க. நாளை காலையில சம்பத்தை அழைச்சிட்டு வாங்க. அவனுக்கு முன்னாடி இவங்க எப்படி உண்மையை மறைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் இவங்க கஸ்டடியில வைங்க. ஓகே சார். நாளை காலையில சம்பத்தை அழைச்சிட்டு வாங்க. அவனுக்கு முன்னாடி இவங்க எப்படி உண்மையை மறைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நாளை காலையில சம்பத்தை அழைச்சிட்டு வாங்க. அவனுக்கு முன்னாடி இவங்க எப்படி உண்மையை மறைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாவம் நான் செய்தது. அதற்கு பலி நீங்கள் அல்ல. என்னால் நடந்த கொலைக்கு உங்களை காரணமாக்க மாட்டேன். அது தர்மம் அல்ல. நானே கொலையாளி என்பதை ஒப்புக்கொள்ள புறப்பட்டு விட்டேன். மன்னிக்கவும். இந்த ஒரு தியாகம் செய்யவாவது எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள். இனி என் குழந்தைக்கு நீங்களே அம்மா, நீங்களே அப்பா. அன்புடன் ராதா. திருவான்மையூர் கொலை சம்பந்தமா அவங்களா வந்து சரண்டர் ஆனாங்க. விசாரிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல. விசாரணையின் போது உங்களுடைய பலாத்காரம், பயமுறுத்தல் அத்தனை உயிரோடுபடுத்திருப்பீங்க. அந்த தொல்லை தாங்க முடியாம அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டா. நோ சார், முறைப்படிதான் நாங்க விசாரணை பண்ணோம். அப்புறம் ஏன் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா? சார், இந்த கொலை கேஸ்ல ஒரு முக்கியமான ஆளுக்கும் பங்கு உண்டு. அவர் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு இருந்தோம். சொன்னாங்களா? சொல்லல சார். அந்த ஆள் யாருன்னு காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க தற்கொலை பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன். லாக்கப்ல இருக்கிற குற்றவாளிகள் போலீஸ்காரன் அடிச்சு கொண்டு போறான்னு ஏற்கனவே அரசியல்வாதிகள் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடந்தா அது யாருக்கு கெட்ட பேர்? சாரி சார்.
Sorry. Take care of me. என்னை மறந்து பாடுவேன், உன்னை நினைந்து வாடுவேன், உனது நிழல் தேடுவேன், எதிலும் உன்னை காணுவேன். மிஸ்டர் நாயுடு, சம்பத்தை பிடிச்சிட்டீங்களா? வேர் புடி தட் fellow வழுக்கிங் சார். 2 நாளா அவன் வீடெல்லாம் லாக்டு. அக்கம் பக்கத்துல அவுட் ஆஃப் டோர்ஸ் போட்டானான்னு விசாரிச்சா he is உள்ளூர். they are telling சார் this fellow சம்பத் showing water. தண்ணி காட்டுறான் சார். சரி, எங்கதான் இருக்கா சார்? பால் குடிக்கிற குழந்தை தாய் கிட்ட தான் இருக்கும். இவனுக்கு எல்லாம் தாய் சாராய கடை. I am sure he will be there. bearer. எஸ் சார். one more bottle. சார், நீங்க குடிக்கிறீங்களா இல்ல குடி இருக்கிறீங்களா? காலையில இருந்து 3 பாட்டில் காலி சார். 3 பாட்டில் என்ன மேன்? 30 பாட்டில் காலி பண்ணுவேன். என் ஈரல் இரும்பு மாதிரி. கொண்டா மேன். அதுக்கு சொல்லல சார், இந்த இடம் ஒரு ஆளுக்கு ரிசர்வ் பண்ணிருக்கு. அவர் ஒரு மாதிரி ரவுடி டைப். என்னை விட இந்த ஸ்டேட்ல எவன்டா ரவுடி? ஆனானப்பட்ட டிடினுடைய ஜாதக அடங்கின டைரி எங்கிட்ட. அப்படி இருக்கிறப்போ டாய், நீ தானே அந்த ராஸ்கல்? எங்க அந்த டைரி? சம்பத், வா போலாம். அவனை விட முடியாது. அவன் எனக்கு தேவை, இவன் எனக்கும் தேவை. மரியாதையா சொன்ன போக மாட்டேன். வா. நான் வரல சார், எனக்கு பயமா இருக்குது. நான் வீட்டுக்கு போறேன். அடிக்காதீங்க சார், விட்டுடுங்க விட்டுடுங்க சார். சார் சம்பத்,
சம்பத் சம்பத் இவனும் தப்பிச்சிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிறத நம்ம இனிமே கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போறோம். இந்தியாவில் ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட வெளிநாட்டு கடத்தினா நமக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். இவர்தான் அந்த கிரேட் சயின்டிஸ்ட் டாக்டர் மேகநாத், டைரக்டர் ஆஃப் சோலார் ரே எனர்ஜி இன்ஸ்டிடியூட். இவரைத்தான் நாம கடத்த போறோம். இந்த போட்டோவை நீங்க எல்லாம் நல்லா பாத்துட்டீங்க இல்லையா? தட்ஸ் குட். இப்ப நான் சொல்றதையும் கவனமா கேட்டுங்க. அந்த இன்ஸ்டிடியூட் பெங்களூர் ஹைவேல 38வது கிலோவில் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூட் போறதோ வெளியில வரதோ அவ்வளவு சுலபம் இல்ல. காரணம் அங்க அதிகமான பந்தோபஸ்து இருக்கு. அப்படின்னா நாம எப்படி அவரை கடத்துறது? There you are. அக்டோபர் 6ஆம் தேதி அந்த விஞ்ஞானியை சந்திக்க இந்திய பத்திரிகையாளர் குழு ஒரு பஸ்ல வராங்க. அந்த பஸ்ல இன்ஸ்டிடியூட்டுக்கு அவங்க போகல, அதுக்கு பதிலா நாம போறோம். லீடர், நம்ம ரகசிய டைரியில் கடத்த கண்டுபிடிச்சிட்டேன். எங்க இருக்கு? சம்பத்கிற ராஸ்கல் கிட்ட. அதை நான் விசாரிச்சுட்டு இருக்கும்போது டேடி அந்த இன்ஸ்பெக்டர் சங்கர் வந்து காரியத்தை கடுத்துட்டான். சம்பத் எங்கேயோ ஓடிட்டான். நோ, எங்க இருந்தாலும் அந்த சம்பத் சாகணும். அந்த டைரி எங்கிட்ட வரணும். சங்கர், சக்கரை ஐஸ்கிரீம்ல இருக்கு, அதையும் போட்டு கலக்குறீங்க. ராஸ்கல், இந்த சம்பத் பையன் போலீஸோட ஒரே சாட்சி. இங்க அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். அவனை எப்படி பிடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. உனக்கு கிண்டலா இருக்கா? இதோ இங்க பிடிக்கலாம். நியூஸ் பேப்பர்லயா? இலங்கை தமிழர் நிதிக்காக சிலுக்கு டான்ஸ் எம்பயர் ஹால்ல. இங்க சில்க தான் பிடிக்கலாம். சம்பத் எப்படி பிடிக்கிறது? சம்பத் சில்கோட வெறி பிடிச்ச விசிறி. அவ எங்க ஆனாலும் நிச்சயமா சம்பத்தை அங்க பாக்கலாம். சம்பத், சம்பத் என்ன கத்தியில குத்திட்டான். இங்கே இரு, ஆம்புலன்ஸ் போன் பண்ண. நீயா? ஆமா. கடத்தல் கும்பலோட டைரி என் ரூம் பீரோல இருக்கு. எடுத்துக்கமா, மறந்துடாதே. டாக்டர், சாரி சங்கர், நோ ஹோப்ஸ். பேஷண்ட் கிட்ட ஏதாவது கேட்கறேன்னா உடனே கேட்டுடுங்க. தட் வில் பி பெட்டர். தேங்க்யூ டாக்டர். சம்பத், 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 இங்க பாரு. இருபத்தி 6ஆம் தேதி ராத்திரி பாடகி ராதா கூட ஒரு போலீஸ் அதிகாரியை பாத்திய? யாரு, என்ன அடையாளம் தெரிஞ்சா பிளீஸ் சொல்ல. சம்பத், ஏதாவது ஞாபகம் இருக்கா? சொல்லு. சொல்லு சார், சொல்லு. காலர்ல அதுல ஏதாவது அடையாளம் தெரிஞ்சதா? நீல பட்டையில ஒரு பட்டன் வச்சு வெள்ளக்கோடு. சம்பத், சம்பத், சம்பத். ஓ காட். நீலப்பட்டை, பட்டன் வச்சு வெள்ளக்கோடு, pH லெவல். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ மிஸ்டர் சங்கர், how are you? ஃபைன் சார். உங்க கூட கொஞ்சம் பேசணும். Oh yes, sure.
எஸ் மிஸ்டர் சங்கர். சார், ஜூலை 26ஆம் தேதி திருவான்மையூரில் நடந்த கொலையில ஒரு போலீஸ் ஆபீசருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. அத பத்தி சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ பிளாபரிங்? ஒரு கொலைகேஸ பத்தி இந்த பப்ளிக் பிளேஸ்ல என்ன நீங்க விசாரிக்க போறீங்களா? இதுக்காக உங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்கலாம் தெரியுமா? ஈஸ்வர், என்ன என்ன சமாச்சாரம்? ஒரு மேலதிகாரின்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம இந்த இன்ஸ்பெக்டர் என்னையே விசாரணை பண்ண போறானா? என்னப்பா இது? ஒரு கேஸ்ல சாரோட எவிடன்ஸ் தேவை. அதை நான் முறையோட தான் கேட்டேன். பட் யூ ஆர் கோயிங் டூ ஃபார். நோ நோ நோ. என்ன மிஸ்டர், ரொம்ப கோச்சுக்கிறீங்க, மூட்ல இல்லையா? யங்ஸ்டர்ஸ நாம தான் என்கரேஜ் பண்ணணும். பதில் சொல்லிட்டு போங்களேன். ஆல் ரைட். நாளை காலையில 10 மணிக்கு ஆபீஸ் ரூம்ல வந்து பாருங்க. எஸ் சார். மிஸ்டர் சங்கர் சார், அவருக்கு கோபம் ஒருபடியா என்ன கேட்டீர்கள்? திருவான்மையூர் கொலையில ஒரு பெரிய போலீஸ் ஆபீசருக்கும் பங்கு உண்டுன்னு எனக்கு பக்கா ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. அத பத்தி அவர்கிட்ட கேட்டேன். I see. சார், கேன் ஐ பி எக்ஸ்கியூஸ்? மிஸ்டர் சங்கர், ஜூலை மாசம் 26ஆம் தேதி 9 மணில இருந்து 11 மணி முடிய ஆபீசர்ஸ் மீட்டிங் நடந்தது. நான் மாத்திரம் இல்ல, எல்லா ஆபீசர்ஸும் அங்கதான் இருந்தோம். தேங்க்யூ சார். ஆல்மோஸ்ட் எல்லா டிஐஜியும் விசாரிச்சுட்டேன். எல்லாருமே 26ஆம் தேதி மீட்டிங்ல இருந்திருக்காங்க. யார விசாரிக்க விட்டுட்டேன்? What's all this? How the hell did it happen? டிஐஜி ராஜசேகர். குட் மார்னிங் விஜய். குட் மார்னிங் சார். என்ன சமாச்சாரம்? டிஐஜி சார் இருக்கார, அவரை உடனே பார்க்கணும். சாரி, அவர் இல்ல. I see. By the way, Mr. Vijay, just for reference, July 26th ராத்திரி டிஐஜி சார் எந்த ப்ரோக்ராம்ல இருந்தாருன்னு சொல்ல முடியுமா? Oh yes. தேதி நைட் ஆபீசர்ஸ் மீட்டிங்ல இருந்திருக்காரு. அப்படியா? தேங்க்யூ விஜய். வரேன். ரைட் சார். பட் கம்ப்ளீட்டா அவர் மீட்டிங்ல இல்ல, இடையிலேயே போயிட்டாருன்னு தெரியுது. எங்க போனாருன்னு தெரியுமா? ஐ எம் சாரி, அது ப்ரோக்ராம்ல இல்ல. தேங்க்யூ வெரி மச் விஜய். யூ ஆர் ராங் சங்கர். ராஜா சாருக்கும் இந்த கொலைக்கு நிச்சயமா கனெக்ஷன் இருக்காது. நிச்சயமா அவருக்கு இந்த கொலையில சம்பந்தம் இருக்கு. இல்லன்னா ஏன் ராதா பாடியை பார்த்தோன்னா அவருக்கு ஷாக் வரணும்? ஏன் சார் மாதிரியா கேள்வி கேட்கணும்? சங்கர், யாருக்கும் எந்த கொலைக்கும் சம்பந்தம்? திருவான்மையூர் கொலை கேஸ்ல டிஐஜி ராஜா சாருக்கும் சம்பந்தம் உண்டா? அந்த பாடகையோட அவருக்கு உறவா இவர் சொல்றாரு. சங்கர், அதிகாரம் இருக்குன்னு ஆண்டவ மேலேயே தடியடி நடத்தக்கூடாது. இல்லம்மா, நான் சாட்சியோட தான் பேசுறேன். மனசாட்சியோட தான் பேசுறியா? உனக்கு குருவா வழிகாட்டியா இருக்கிறவரை குறை சொல்லலாமா? குரு பக்தி காட்டுன்னு யாரும் எனக்கு சம்பளம் தரல. குற்றம் செஞ்சவன காட்டுன்னு தான் எனக்கு சம்பளம் தராங்க. யார குற்றவாளின்னு சொல்ற? உன் உயிரை காப்பாத்துறவரையா? ஏய், உன் தங்க கல்யாணம் எப்படி நடக்கும்னு பலமுறை கடவுள்கிட்ட கேட்டேன். இந்த தெய்வம் பதில் சொல்லல, அந்த தெய்வம் பதில் சொன்னார். அம்மா, இதெல்லாம் என் தாயாருடைய நகைகள். என் மனைவிக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என் தங்கைக்காவது உபயோகப்படட்டுமே. அம்மா, ஒரு சின்ன விஷயம். இந்த சமாச்சாரத்தை சங்கர் கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம். யாருகிட்டையும் எதையும் வாங்குறது அவனுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு என்னையும் ஏன் உன்னையும் வசதி வச்சிருக்காரு. அம்மா, அந்த நகையில நீங்க வாங்கியிருக்க கூடாது. அது லஞ்சம். சங்கர், ஆமா, தான் குற்றவாளிங்கிறத மறைக்க என்கிட்ட லஞ்சமா கொடுக்காம உங்ககிட்ட நகையா கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன பேசுறான் பாருலாட்டா? சங்கர், இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது. அம்மாவை சும்மா அழ வைக்காதீங்க. எல்லாத்தையும் போலீஸ் புத்தியோடவே பார்க்காதீங்க. போலீஸ் உத்தியோகத்துக்கு போலீஸ் புத்தி தான் வரும். என் குடும்பத்துல எனக்கு பாசம் உண்டு, இது வேற. என் தொழில எனக்கு விசுவாசம் உண்டு, அது வேற. ஆனா யாருக்காகவும் என் தொழிலுக்கு நான் துரோகம் செய்யவே மாட்டேன்.
நாயுடு உனக்கு எரியுது, அது எனக்கு தெரியுது. கண்ட்ரோலிங் கண்ட்ரோலிங். That Arabia playing with Indian jalebia. Arey shake, Naidu shaking. Ayyo! ஓ மிஸ்டர் நாயுடு, நீங்களா? Yes, this watching is stomach burning. இது என்ன மாவு பிசிற கிச்சனா பப்ளிக் ஹோட்டலா? சாரி, இது என் ஃப்ரெண்ட் ஷாகுல் அகமது, ஷானவாஸ், ஷேக் முஸ்தபா, ஷைருத்தீன், முபாரக் அலி. நீ என்ன நமாஸ் படிக்கிறியா? அவர் பேரை சொல்றியா? ஜோக் அடிக்கிறீங்களா? வேற என்ன அடிக்கிறது? ஆமா, உன் ஃப்ரெண்டுக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. ஏண்டா மூதேவி, என்னடா பேர் வச்சிருக்கிற நீ இத்தத்தை பெருசுக்க? இது பாருங்க, அரபுல எல்லாம் பேர் நீளமா தான் வச்சுப்பாங்க. ஐ நோ தட் கண்ட்ரி. நெயில் நதி நீளம், பாலைவனம் நீளம், டிரெஸ் நீளம், தாடி நீளம். மூதேவி ஒத்துக்கிறான் பாரு. ஓகே நாயுடு, எங்களுக்கு டைம் ஆச்சு. எனக்கு வயசாச்சு. அவருக்கு ஊரெல்லாம் சுத்தி காட்டணும். ஓகே பாய். ஷல் வி கோ? இந்த ஆளு கையே எப்படின்னா, நான் வர வரைக்கும் 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நழுவுறாங்களே? நாயுடு, சம்திங் ராங். ஏதோ மிஸ்டரி இங்க நடக்குது. சம் ஸ்மக்லிங் ஹிஸ்டரி. நாயுடு வாட்ச். இங்க யார் வராங்க, என்ன நடக்குதுன்னு ஃபைண்ட் அவுட். என்னமா இது? அகில உலக கடல் கோட்டி அத்தனை பேரோட பேரும் டெலிபோன் நம்பர் இதுல இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட கொடுத்தேன். இதையே பிளாக் எடுத்து பக்கம் பக்கமா நம்ம பத்திரிகையில போட்டா எப்படி இருக்கும்? முதல் இஷ்யூ வரும்போது நாம இருப்போம். 2வது இஷ்யூல நம்ம சமாதி தான் இருக்கும். ஏன் சார்? சைலண்டா கொண்டுடுவானுங்க. இல்லதா, இனிமே இந்த டைரி இருக்க கூடாது. நான் அந்த போலீஸ் ஹேண்டர் பண்ண போறேன். ஒரு முக்கியமான சமாச்சாரம். உனக்கு இந்த ஆல் இந்தியா பிரஸ் எடிட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து இன்விடேஷன் வந்திருக்குது. இதை நீ படி. லதா, யோமா, இந்த போட்டோல இருக்கிறானே இந்த ஆளு, இவன் பேரு தன்ராஜ். தன்ராஜ். தன்ராஜோட போட்டோ நம்ம பேப்பர்ல வந்த மாதிரி எனக்கு லேசா ஞாபகம் இருக்குது. நீ போய் இந்த பேக் இஷ்யூ பார்த்துட்டு வரியா? சரி. ஏன் சங்கர், இந்த போட்டோவை பார்த்தா டிஐஜி சாருக்கும் ராதாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதுன்னு தெரியுதுல்ல? தெரியுது. ஒரு விட்னஸும் கிடைச்சிருக்கு. மே கம் இன் சார்? கம் இன். குட் ஈவினிங் சார். சார் ஸ்டன் ஆயிட்டீங்க? நத்திங். புதுசா யாரோ ஒரு குழந்தையை கூட்டிட்டு வரியேன்னு பார்த்தேன். இந்த குழந்தை நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப வேண்டிய குழந்தை சார். சுதா, அங்கிள் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல? தெரியுமே. அங்கிள் யாருன்னு சொல்லு. பெரிய போலீஸ் ஆபீசர். அங்கிள் ஏற்கனவே பாத்திருக்கியா? போலீஸ் ஆபீசர் உனக்கு எப்படி தெரியும்? போட்டோல இருக்காரு போலீஸ் ட்ரெஸ்ல. பாப்பா, உன் பேர் என்னம்மா? என் பேரு சுதா. வித்யோதயா ஸ்கூல்ல படிக்கிறேன்.
Happy to meet you, uncle. நைஸ் டு மீட் யூ. காபி சாப்பிடுறியாமா? வேண்டாம் uncle. சங்கர், நீங்க காஃபி? நோ தேங்க்ஸ் சார். ஐஸ் வாட்டர்? தேங்க்யூ வெரி மச் சார். சுதா, இப்போ வண்டியில உட்காருமா. Bye bye uncle. சந்தேகப்படுற குற்றவாளியை விசாரிக்க வந்தா அந்த இடத்துல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சார். நீங்க யார சந்தேகப்படுறீங்க? உங்களதான் சார். திருவான்மையூர் கொலை சம்பந்தமா உங்களை விசாரிக்க வந்திருக்கேன். தாராளமா விசாரிக்கலாமே. பட் சுப்பீரியரை விசாரிக்கிறதா இருந்தா அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும், முன்னெச்சரிக்கை வேணும். ஐம் சாரி சார். நான் மறுபடியும் வரேன் சார். யூ ஆர் வெல்கம். யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். மை ஸ்வீட் சுதா. கரெக்ட். எப்படி uncle நான் தானே கண்டுபிடிச்சீங்க? நீ என்ன தொட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அன்னைக்கு அந்த போலீஸ்கார மாமா என்கிட்ட கூட்டிட்டு வந்து இவரை தெரியுமான்னு கேட்டாரே, அப்போ இவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்னியே, எப்படி? அம்மா தான் அங்கிள பத்தி யார் கேட்டாலும் நீ அங்கிள பார்த்தாலும் அவருக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கோன்னு சொன்னாங்க. ராதா, என் கௌரவத்தை காப்பாத்த எப்படியெல்லாம் பாடுபட்டு இருக்கேன். அங்கிள், அம்மா ரெஸ்ட்ல இருந்து வந்துட்டாங்களா? இன்னும் வரலம்மா. நீ போய் விளையாடு, நான் போய் உங்க பிரின்சிபாலை பார்த்து போறேன். ஓ காட், சுதாவோட அம்மா இறந்துட்டாங்களா? எஸ் மேடம். ஏதாவது உடம்புக்கு முடியாம இருந்தாங்க? மனசுக்கு முடியாம இருந்தாங்க, போயிட்டாங்க. இப்ப சுதாவுக்கு நான் தான் கார்டியன். சப்போஸ் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஏற்பட்டா என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ், பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் சுதா பேர்ல மாத்திட்டேன். அவளை காப்பாத்தி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. தரா, லீடர், எப்படி என்னோட வேஷம்? பிரமாதம். ஒரு பெரிய பத்திரிகை ரிப்போர்ட்டர் மாதிரியே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லுக் சாரா, இதான் என்னுடைய ஃபைனல் அட்வென்ச்சர். இது முடிஞ்ச உடனே வெளிநாட்டுக்கு பறந்துடலாம். என்னடா அப்ப என்னடானா ஒரு ஷேக்கோட உள்ள போனா, இப்ப இந்த தன்ராஜோட வெளில போறா. வேர் ஷி கோயிங்? நாயுடு ஃபாலோயிங். இது என் சத்திய வாக்கு மூலம். திருவான்மையூரில் சார், வந்துடுறேன். அது இல்ல சார், இந்த டைரி இத பத்திரிகை நிருபர் என்கிட்ட கொடுத்தாரு. என்ன டைரி, என்ன விஷயம்? உங்க டியரஸ்ட் ஃப்ரெண்ட் தன்ராஜ் ரொம்ப டேஞ்சரஸ் மேன் இதுல ரெஃபரன்ஸ் இருக்கு சார். நீங்க போங்க. ஓ ராஸ்கல், தேச துரோகி தன்ராஜ். Any news? No, leader. Oh. Harry here, over. Okay. Leader? Yes, பத்திரிகையாளர்கள் பஸ் சிட்டி விட்டு புறப்பட்டாச்சு. That is good. You can go. Boys, நான்
நான் சொல்றத நீங்க எல்லாரும் கவனமா கேட்டுங்க. இப்ப மணி 2:45 ஆச்சு. சரியா 3:30 மணிக்கு ஹைவேஸ்ல நம்ம ஆளுங்க ரிப்போர்ட்டர்ஸ் வர பஸ் மடக்கறாங்க. 3:35க்கு அந்த பஸ்ல அவங்களுக்கு பதிலா நாம போறோம். சரியா 4 மணிக்கு விஞ்ஞானி டாக்டர் மேகநாத்தை சந்திக்கிறோம். 4:05க்கு சோலார் ரே எனர்ஜி இன்ஸ்டிடியூட் வெளியில கடத்தி கொண்டு வரோம். 4:45க்கு பிளேன் இருக்கிற இடத்துக்கு வரோம். அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன். இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு அவனை விடாதீங்க. கீழ் கமா ராஜசேகர். சார், this is ஏட்டு நாயுடு ஸ்பீக்கிங். பெருமாள் நாயுடு சார். நாயுடுவா? சொல்லுங்க சார். ஒரு பயங்கர தேச துரோகமான செயல். தட் மீன்ஸ் சார், இந்த சோலார் ரே எனர்ஜி இன்ஸ்டிடியூட் சயின்டிஸ்ட் டாக்டர் மேகநாத் இல்ல? ஆமா, அவருக்கு என்ன? அவரை இன்னைக்கு சுமார் 4 மணிக்கு கடத்திட்டு போறதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் கேடி கும்பல் திட்டம் போட்டிருக்காங்க. அந்த கும்பலோட தலைவன் பேரு தன்ராஜ். இதெல்லாம் என் காதால கேட்டேன் சார். இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல. நீங்க எங்க இருக்கீங்க? சார், பெங்களூர் போற ரூட்ல 30வது கிலோமீட்டர்ல ராமன் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்க இருந்தா சார் பேசுறேன். சார், அவங்க கடத்திட்டு போறதுக்குள்ள நாம ஸ்பீட் ஆயிடணும் சார். பயங்கர ஸ்பீட் சார். தேங்க்யூ நாயுடு. உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். நாயுடு, என்னைக்கு துப்பாக்கி சத்தம்? இந்த கேஸ் பிடிச்சா மேல் பதவி கிடைக்கும் நினைச்சேன். மேல் பதவி கிடைச்சிருச்சு சார். சார், அவங்கள விட்டுறாதீங்க. நாயுடு, நாயுடு. விஜய், நான் சொல்றத கரெக்டா நோட் பண்ணிக்க. டிடி கேங் சோலார் எனர்ஜி சயின்டிஸ்ட் இன்னைக்கு கடத்த போறாங்க. செக்யூரிட்டிக்கு போன் பண்ணி உடனே என் கூட பேச சொல்லு. டிராபிக் போன் பண்ணி பெங்களூர் ரோடு கம்ப்ளீட்டா சீல் பண்ண சொல்லு. போற வர வண்டி எதையும் விட வேணாம். ஓகே சார். நான் சொன்ன வேலையெல்லாம் புயல் வேகத்துல நடக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். விஜய், ஒரு சேட் நியூஸ். நம்ம ஏட்டு நாயுடு இருக்காருல்ல, அவரை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. ஆமா, பாவம். பெங்களூர் ரோட்ல இருக்குல்ல ராமன் பெட்ரோல் பங்க், அங்கேதான் அவருடைய டெட் பாடி இருக்கு. தகுந்த மரியாதையோட அதை எடுத்துட்டு வர ஏற்பாடு பண்ணு. யாராவது சத்தம் போட்டீங்க சுட்டு கொன்னுடுவேன். எல்லாரும் அவங்க இடத்துல அப்படியே அசையாம இருங்க. டிரைவர், வண்டி அந்த சந்தை விடு. நிருபர்கள் பச்சை மணிக்கிட்டோம், நீங்க புறப்படலாம். ஓகே. எல்லா லைனும் கட்டா, யாரு கூட பேச முடியலையா? டேம் இட். விஜய், உடனே ஒரு ஹெலிகாப்டருக்கு ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணு. ஓகே? சார், அரசாங்க உத்தரவோடு நான் உங்களை விசாரிக்க வந்திருக்கேன். டோன்ட் பாதர் மீ. இப்ப எனக்கு நேரம் இல்லை. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றீங்க. 26ஆம் தேதி ராத்திரி 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? நான்சென்ஸ். இந்த கேள்விக்கெல்லாம் இப்ப என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். பதில் சொல்லலன்னா நீங்க எங்க இருந்து போக முடியாது. I am your senior officer, you must know. டிபார்ட்மெண்ட்க்கு நான் சின்சியர் ஆபீசர்.
யூ மஸ்ட் நோ. கொலையாளிய கண்ணால பார்த்த சம்பத்தோட சாவு, ராதாவோட தற்கொலை, இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட அப்புறமா விவரமா கேட்கிறேன். இப்ப எனக்கு தெரிய வேண்டியது, ஜூலை 26ஆம் தேதி ராத்திரி 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? உன்னுடைய அதிகாரத்துக்கு ஒரு எல்லையுண்டு இன்ஸ்பெக்டர். சார், என்னோட கேள்வி அதிகாரம் இல்ல சார். நீங்க சொன்ன போலீஸோட இமேஜ், என் பதவியோட பொறுப்பு, கௌரவம், இதை நான் காப்பாத்தி ஆகணும். கடவுளா நான் நினைச்ச போலீஸ் அதிகாரி கேவலம் ஒரு பொண்ணுக்காக கொலை செஞ்சிருக்காருன்னா அவர் எனக்கு கடவுள் இல்ல, கிரிமினல். ஜூலை 26ஆம் தேதி ராத்திரி 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? எங்க போனேன், என்ன செய்யறேன்னு உன் அர்த்தமற்ற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாத துரோகி ஆயிடுவேன். என் கடமைக்கு நான் துரோகியாக முடியாது. பதில சொல்றீங்க, இல்லன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணேன். Drop your gun. துப்பாக்கி சுடுறதுல யார் எக்ஸ்பர்ட்? இந்த நேரத்துல நாம போட்டி நடத்த வேண்டாம். அப்படி நடத்தினா யாரு ஜெயிப்பாங்கன்னு உனக்கே தெரியும். கடமையை செய்யறோங்கிற வெறியில உன் சீனியர் கிட்ட நீ கடுமையா நடந்துகிறேங்கிறத மறந்துடாதே. அயல்நாட்டு டாலருக்கு ஆசைப்பட்ட ஒரு கடத்தல் கூட்டம் நம்ம நாட்டு விஞ்ஞானியை கடத்தி கொண்டு போக போறாங்க. இதை தடுத்து நிறுத்தலைன்னா நாம இந்த போலீஸ் உத்தியோகத்துக்கு லாயக்கில்லை. நான் போற இந்த ஆபத்தான காரியத்துக்கு உன்னையும் என் கூட கூட்டிட்டு போறேன். நான் திரும்பி வர்றனோ சாகரனோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுத்து நான் சாகிறேன். அப்படி நான் சாகிறதா இருந்தா உன் கேள்விக்கு பதில் சொல்லாம நான் சாக மாட்டேன். தேங்க்யூ வெரி மச் சார். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை சாக விட மாட்டேன். இப்ப நம்ம செய்ய போற காரியத்துல நாம 2 பேரும் உயிரோட திரும்பணும்னா நான் உங்ககிட்ட கேட்க போற முதல் கேள்வி, ஜூலை 26ஆம் தேதி 9 மணி. இது என்ன? ஃப்ளவர் பொக்கே டாக்டர் மேகநாத்துக்கு. ஹலோ, வெல்கம் டு அவர் இன்ஸ்டிடியூட். வாங்க, டாக்டர் மேகநாத்தை பார்க்கலாம். டாக்டர் மேகநாத், ஒரு பெரிய விஞ்ஞானியை சந்திக்கிற பெருமையை எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்க. உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல எனக்கும் பெருமை தான். பத்திரிகையாளர் சார்பில் இந்தாங்க. தேங்க்யூ.
லேடி ஹியர். உடனே இங்க ஒரு கார் அனுப்புங்க. Bring him. சார், நீ அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். உடனே பிளேன்ல ஏத்துங்க. Come on, quick. சபாஷ் ராஜசேகர், எதுக்கும் துணிஞ்ச போலீஸ் அதிகாரியும் தான். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சாவோடு போராட அளவுக்கு துணிச்சல் உண்டுங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். உன் புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை தன்ராஜ். விஞ்ஞானி மேகநாத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு. பல கோடி பெருமானம் உள்ள பிளாங்க் செக் அவரை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்றீங்களா? மை டியர் ஃப்ரெண்ட், நீ என்னுடைய நண்பன் அல்ல, தேச துரோகி. நீ இந்த பாக்ஸ் எடுத்துட்டு பிளேனுக்கு போ, நான் பின்னாடியே வரேன். பி கேர்ஃபுல்.
சார், நம்ம ஜெயிச்சிட்டோம். நாம ஜெயிச்சிட்டோம். சங்கர், தேசத்துக்கு என்னுடைய கடமை முடிஞ்சது. ஆனா டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் என் கடமை முடியல. கடைசியா நீ என்ன கேள்வி கேட்ட? கமான். ஜூலை 26 ராத்திரி 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். இதோ என்னுடைய பதில். சங்கர், டிபார்ட்மெண்ட் ஏமாத்துறதுக்காக இல்லை, ஒரு தாயையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக உண்மையை மறைச்சேன். சார், நீங்க குற்றவாளி இல்ல. என் கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். சங்கர், இப்ப நான் குற்றவாளி இல்லை, ஒரு புனிதமான போலீஸ்மேன். இனிமே அந்த குழந்தை உன்னுடைய